வார் 2 இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, இந்த வார் 2 பாத்தீங்கன்னா யாஷ்ராஜ் பிலிமோடைய ஸ்பை த்ரில்லர் யூனிவர்ஸ்ல வந்து இந்த படத்தை சேர்க்கிறாங்க. வார் 1 2 வந்து இதோடைய கண்டினியூஷன் சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வார் 1 பார்க்காட்டினாலும் பரவாயில்ல, இது வந்து ஸ்டாண்டர்ட் பிக்சர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நானே வந்து பாத்தீங்கன்னா வார்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. 2019 பார்த்த படம். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து என்னை ஒன்றும் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகல. லாஸ்ட்ல மட்டும் சில சீன்ஸ் மட்டும் சொல்றாங்க, அதுவும் அவ்வளவா கனெக்ட் ஆகல. நீ இப்படி பண்ணா நீ இப்படி பண்ணான்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வார் 1ல இருந்து எடுத்து லைட்டா கிளிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வந்து மேட்டரே இல்லை. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரா ஏஜென்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மிஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக திரும்பும்போது பாத்தீங்கன்னா இந்தியா தேடப்படுற ஒரு முக்கியமான ஆளா வந்து திடீர்னு பார்த்தா ஹிருத்திக் ரோஷன் அந்த இதுல மாட்டிக்கிறாரு. ஸோ இவர் மாட்டிக்கிட்டாரு. அப்ப என்ன செய்யுதுன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஆபீசரை வந்து நிர்ணயிக்குது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் என்ன செய்யறாரு, இப்ப ஹிருத்திக் ரோஷனை அழிச்சு தீர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கங்கணம் கட்டிட்டு அவர் களத்துல இறங்குறாரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே ஹிருத்திக் ரோஷன் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பினாரா திரும்பலையா, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆச்சு, கடைசி என்ன முடிவுன்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய வார் 2 கதை.